தங்கத்துல முதலீடு செய்யணும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எவ்வளவு முதலீடு செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு நல்லது. 15 வருஷத்துல வெறும் 4 தடவை தான் தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கு. தங்கத்தோட விலை 3000-4000 குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற வரலாறே கிடையாது. இப்பெல்லாம் நம்ம தங்க நகை வாங்க போறோம் அப்படின்னா 24 கேரட் தங்கத்தை தான் நம்ம பார்த்து வாங்கிட்டு வருவோம். ஆனா அது உண்மையாலுமே 24 கேரட் தங்கம் தானா? எப்பவுமே நகை வாங்க போறப்போ 2 விஷயத்த முக்கியமா நீங்க கவனிக்கணும். ஒன்னு பிளாட் ரேட், இன்னொன்னு பர்சன்டேஜ் ரேட். தங்க நகை வாங்குறப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் வாங்கினதுக்கு அப்புறம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா தங்க நகையை வீட்டுல வச்சிருந்தா திருட்டு பயம், போட்டு போனா ராபரி பயம். நம்ம நாட்டுல இந்த தங்கத்தை பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. நம்ம நாட்டுல தான் தங்கத்துல முதலீடு செய்யறவங்களும் அதிகமான எண்ணிக்கையில இருக்காங்க. இதை ஒரு 3 விதமா பிரிக்கலாம். முதல்ல இந்த தங்கத்தை வாங்கி போட்டு அழகு பார்க்கணும் அப்படின்னு வாங்குறவங்க ஒரு கேட்டகரி. அடுத்ததா தங்கத்தை வாங்கி வீட்டுல வச்சு சேமிப்பு பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு கேட்டகரி. அடுத்ததா தங்கத்துல ஹை ரிட்டர்ன்ஸ் வரணும் அப்படின்னு சொல்லி தங்கத்துல முதலீடு செய்யறவங்க இன்னொரு கேட்டகரி. ஏன்னா இந்த காலகட்டத்துல தங்கத்தை வாங்கி அடமானம் வைக்கிறதும் விற்கிறதும் ரொம்ப சுலபமாயிருச்சு. அதனால தங்கத்துல முதலீடு செய்யறவங்களும் அதிகமாயிட்டாங்க. ஆனா இதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம இப்ப பார்க்கலாம். 2023 இந்த தீபாவளி சமயத்துல 10 கிராம் தங்கத்தோட விலை எவ்வளவு தெரியுமா? 60,282 ரூபாய். 1 கிராம் தங்கத்தோட விலை 6,028 ரூபாய். ஆனா அதுவே 2024 தீபாவளி சமயத்துல 10 கிராம் தங்கத்தோட விலை எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 78,877 ரூபாய். 1 கிராம் தங்கத்தோட விலை 7,857 ரூபாயா இருந்துச்சு. 2025 1 கிராம் தங்கத்தோட விலை 10,500க்கும் மேல தாண்டி போயிட்டு இருக்கு. தங்க விலை இந்த வேகத்துல ஏறிட்டு போறப்போ நீங்க எல்லாருமே தங்கத்தை இப்போ நான் வாங்கி போட்டுறணும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஆனா இந்த இடத்துலதான் ஒரு விஷயத்த நீங்க தெரிஞ்சுக்கணும். தங்கத்துல முதலீடு செய்யணும் அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா எவ்வளவு முதலீடு செய்யணும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டா நம்மளுக்கு நல்லது. இப்போ நீங்க தங்கம் வாங்க போறீங்க அப்படின்னா 10% 35% மேக்கிங் சார்ஜஸ்க்கு செலவு பண்ண போறீங்க. அது போக 3% ஜிஎஸ்டி பிளஸ் ஹால்மார்க் சார்ஜஸ் ஒன்னு இருக்கு. 1 கிராமுக்கு 45 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி தங்கம்னா 35 ரூபா பிளஸ் ஜிஎஸ்டி வெள்ளிக்கு. இதெல்லாம் போக நீங்க ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு தங்கம் வாங்குறீங்கன்னா 3 லட்சம் ரூபாய்க்கு இந்த எல்லா ஃபீஸுக்கும் நீங்க செலவு பண்ண வேண்டியிருக்கும். தங்கத்துல முதலீடு செஞ்சா நல்லது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு பண்ணுனா நமக்கு நல்லது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஸ்டாக் மார்க்கெட் ஸ்டாண்டர்டா இருக்கிறப்போ தங்கத்தோட விலையும் ஸ்டாண்டர்டா தான் இருக்கும். ஏறுனா ஒரு 40-50 ரூபாய் ஏறும். அப்படி இறங்குச்சுன்னா கூட ஒரு 30-40 ரூபாய் இறங்கும். ஆனா இதுவே ஸ்டாக் மார்க்கெட் இறங்கிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல தங்கத்தோட விலை எப்படி உயரும்னா 1000-2000 கணக்குல உயர்ந்துட்டு போகும். அந்த மாதிரி தங்கத்தோட விலை 3000-4000 குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற வரலாறே கிடையாது. 1985 எல்லாம் 1/2 கிலோ தங்கத்தோட விலை 3 லட்சம் ரூபாய். அந்த காசை வச்சு வீடெல்லாம் கட்டியிருக்க முடியுமா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனா 2025 1/2 கிலோ தங்கத்தோட விலை எவ்வளவு தெரியுமா? 50 லட்சத்தையும் தாண்டி போயிட்டு இருக்கு. இப்போ தங்கத்தோட விலை கடந்த 15 வருஷமா எந்த மாதிரி ஏற்ற இறக்கத்தோட இருந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இந்த டேபிள பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 2010 10 கிராம் தங்கத்தோட விலை 20,728 ரூபாய். 2011 27,329 ரூபாய். 2012 30,859 ரூபாய். 2013 28,422 ரூபாயா இருந்தது. 2014 26,703 ரூபாய். 2015 24,931 ரூபாய். 2016 27,445 ரூபாய். 2017 29,156 ரூபாய். 2018 31,399 ரூபாய். 2019 39,108 ரூபாய். 2020 50,151 ரூபாய். 2021 48,099 ரூபாய். 2022 55,017 ரூபாய். 2023 63,203 ரூபாய். 2024 80,330 ரூபாய். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த 15 வருஷத்துல வெறும் 4 தடவை தான் தங்கத்தோட விலை குறைஞ்சிருக்கு. 2013 8% குறைஞ்சிருக்கு. 2014 6% குறைஞ்சிருக்கு. 2015 6.63% குறைஞ்சிருக்கு.
அதே 2020-21 4.09% குறைஞ்சிருக்கு. ஓவராலா கம்பேர் பண்ணி பார்த்தா அதுவும் 2013 மட்டும்தான் 8% குறைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தங்க விலை குறைஞ்சதா சரித்திரமே இல்லை. இப்பெல்லாம் நம்ம தங்க நகை வாங்க போறோம் அப்படின்னா 24 கேரட் தங்கத்தை தான் நம்ம பார்த்து வாங்கிட்டு வருவோம். ஆனா அது உண்மையாலுமே 24 கேரட் தங்கம் தானா? அப்போ இந்த 22 கேரட் தங்கம் அப்படிங்கிறாங்களே, அது என்ன? இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். பொதுவாகவே 24 கேரட்ல முழுசா தங்க நகை பண்ண மாட்டாங்க. 22 கேரட்ல தான் பண்ணுவாங்க. மீதி இருக்கக்கூடிய அந்த 2 கேரட் கணக்குக்கு மற்ற மெட்டல்ஸான இந்த தாமரம், செம்பு, வெள்ளி, மற்ற விதமான அலாய்ஸ் எல்லாம் கலந்துதான் கெட்டியான தங்க நகையை பண்ணுவாங்க. ஏன்னா சுத்தமான 24 கேரட் தங்கத்துல நகை செஞ்சீங்க அப்படின்னா லேசா இருக்கும், பட்டுன்னு சீக்கிரம் விட்டு போயிடும். ஆக மொத்தத்துல இந்த 22 கேரட் தங்கத்தோட நகையோட பியூரிட்டி சதவீதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 91.67%. இப்போ இந்த தங்க நகையில நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்னா இந்த நகை வாங்குறப்போ 3% ஜிஎஸ்டி, 10-35% மேக்கிங் சார்ஜஸ், அது இதுன்னு வேஸ்டேஜ்னு ஒரு நகைக்கு ஒரு மாதிரி சதவீதத்துல இந்த சார்ஜஸ் எல்லாமே விழும். எப்பவுமே நகை வாங்க போறப்போ 2 விஷயத்த முக்கியமா நீங்க கவனிக்கணும். எப்பவுமே தங்கத்தோட விலையை 2 விதமா ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஒன்னு ஃபிளாட் ரேட், இன்னொன்னு பர்சன்டேஜ் ரேட். இந்த ஃபிளாட் ரேட் அப்படின்னா 1 கிராம் தங்கத்தோட விலை 3000 ரூபாய்னு வச்சுக்கலாம். இப்போ அதே 10 கிராம் தங்கத்தோட விலை 30,000 ரூபாய். இது ஃபிளாட் ரேட். இந்த பர்சன்டேஜ் ரேட் அப்படின்னா உதாரணத்துக்கு ஒரு 10 கிராம் தங்கத்தை 60,000 ரூபாய்க்கு நீங்க வாங்கியிருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். அது கூட ஒரு 10-12% சார்ஜஸ் போடுவாங்க. இது வேற எதுவும் கிடையாது, இந்த மேக்கிங் சார்ஜஸ் அது இதுன்னு. இது எல்லாம் கூட்டி கழிச்சு 72,000 ரூபாய் ஆயிரும் 10 கிராம் தங்கம். இதுதான் பர்சன்டேஜ் ரேட். கோல்டு பாரா இல்ல புல்லியனா நீங்க வாங்குறீங்கன்னா அது 99.99% பியோர் கோல்டா தான் இருக்கும். அதுக்கே வெறும் 3% தான் ஜிஎஸ்டி, மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது. இதுவே கோல்டு காயினா நீங்க வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு 1-3% மேக்கிங் சார்ஜஸோ பிரீமியம் சார்ஜஸோ ஏதாவது ஒன்று போடுவாங்க. இதுவே நான் தங்க நகையா செஞ்சுக்கிறேன் அப்படின்னா உங்க ஊரை பொறுத்து, நீங்க செய்யக்கூடிய அந்த நகையோட டிசைனை பொறுத்து 10-35% மேக்கிங் சார்ஜஸ் விடும். பொதுவா நகை வாங்குறோம் அப்படின்னா வாங்குற நகை எல்லாத்தையுமே நம்ம போட்டுக்கிட்டே இருக்க மாட்டோம். எப்ப பார்த்தாலும் வாங்குறதுல முக்கியமா இந்த தாலி செயின், இல்லை இந்த தோடு, மூக்குத்தி, இந்த மாதிரி சிம்பிளா மினிமலா தான் போட்டிருப்போம். மீதி நகையை வீட்டு பீரோல வச்சிருவோம். எங்கேயாவது கல்யாண கச்சேரிக்கு போகணும் அப்படின்னா மட்டும்தான் எடுத்து அப்பப்போ யூஸ் பண்ணிக்குவோம். ஆனா தங்க நகை வாங்குறப்ப இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் வாங்கினதுக்கு அப்புறம் இருக்குமா இல்லையான்னு தெரியாது. ஏன்னா தங்க நகையை வீட்டில் வச்சிருந்தா திருட்டு பயம், போட்டு போனா ராபரி பயம். அந்த ஒரு பயம் இருக்கிறதுனால எல்லாம் என்ன பண்றாங்கன்னா பேங்க் லாக்கர்ல தங்க நகையை வச்சிருவாங்க. அப்படி பேங்க் லாக்கர்ல நகையை வைக்கிறதுனால அங்க மட்டும் சேஃபா இருந்துருமா என்ன? உதாரணம் ஒன்று சொல்றேன். ஒரு பேங்க் லாக்கர் ஒன்று பார்த்து நீங்க உங்க நகையெல்லாம் அங்கே வைக்கிறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 1000 ரூபா ஃபீ பே பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கலாமே. ஆனா இங்க இந்த லாக்கர்ல நீங்க வைக்கக்கூடிய நகை எவ்வளவு, எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், பேங்க்காரனுக்கு கூட தெரியாது. இந்த சமயத்துல பேங்க்கு திருட்டு போயிருச்சு, இல்ல தீ பிடிச்சிருச்சு, இல்ல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சு, நகை இல்லை அப்படிங்கிற பட்சத்துல யார் உத்தரவாதம்? பேங்க் என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க கட்டிக்கிட்டு இருந்த அந்த 1000 ரூபாய் இருக்கு பாத்தீங்களா, அதுல 100 மடங்கு நஷ்ட ஈடு கொடுப்பாங்க. 1000 ரூபாயில 100 மடங்கு எவ்வளவு? 1 லட்சம் ரூபாய். இன்கேஸ் நீங்க உள்ள வச்சிருக்கக்கூடிய தங்க நகையோட மதிப்பு 10 லட்சம் ரூபாயா இருக்கு அப்படின்னா 9 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நஷ்டம் தான். அப்போ பேங்க் லாக்கர்லயே இவ்வளவு பிரச்சனை இருக்கு, அவ்வளவு பயமும் இருக்கு இல்லையா? எப்பவுமே நகை வாங்குறப்போ கடைக்காரங்க இது 24 கேரட் சுத்தமான தங்கம் அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட வித்துறாங்க, நம்மளும் வாங்கிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் ஒரு அவசர ஆத்திரத்துக்கு வெளியில வைக்கிறதுக்கோ இல்லை விற்கிறதுக்கோ கொடுத்தோம்னா இது பியோர் கோல்டெல்லாம் கிடையாது, இதுல நிறைய கலப்படம் கலந்துருக்கு அப்படின்னு சொல்லி கம்மியான ரேட்டை கொடுத்துருவாங்க. நம்மளும் அதை வாங்கிட்டு ஏமாந்துருவோம். இந்த பிரச்சனைக்காகவே அரசாங்கம் 2023 ஏப்ரல் 1 இந்த ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க. இது வேற ஒன்றும் கிடையாது, ஒரு 6 டிஜிட் கொண்ட ஆல்பா நியூமரிக்கல் கோடு. இதுல ஆல்பபெட்ஸ் நம்பரும் கலந்துருக்கக்கூடிய இந்த ஒரு கோடு எல்லா தங்க நகையிலும் இருக்கு அப்படின்னா அது சுத்தமான தங்கம் அப்படின்னு அர்த்தம். இது போக இது சுத்தமா இருக்கா இல்லையா, இல்லை இந்த மாதிரி பிரச்சனையான சூழ்நிலையில இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா இந்த நம்பரை அந்த அப்ளிகேஷன்ல போட்டு நம்ம பார்க்குறப்போ இந்த நகை யார் செஞ்சாங்க, எப்போ செஞ்சாங்க, எப்படி செஞ்சாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் வந்துடுது. நம்மளால
உங்களால ஈஸியா ட்ரேஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல மாட்டிக்கிறாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இந்த ஹால்மார்க் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரை வச்சு ஈஸியா எங்க தயாரிச்சாங்க, எப்படி தயாரிச்சாங்க, யாராவது ஏமாத்தினாங்க அப்படின்னா நம்ம அதுக்கான ஆக்ஷனை எடுக்க முடியும். தங்க நகை வாங்குறதான் பெரிய கஷ்டம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா வாங்கினதுக்கு அப்புறம் இத்தனை ரிஸ்க், இத்தனை பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கறத நான் இப்பதான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அப்போ தங்கத்துல முதலீடு பண்றதே ரிஸ்க் தானா, எல்லா பக்கம் ஆபத்தா தான் இருக்குமா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அதுக்கு இன்னொரு சிறந்த வழி ஒன்று இருக்கு. அதுதான் டிஜிட்டல் கோல்டு. இந்த டிஜிட்டல் கோல்டு அப்படின்னா நீங்க தங்கத்துல முதலீடு செய்ய மாட்டீங்க, தங்கத்தோட விலை மேல முதலீடு செய்வீங்க. இப்போ தங்க நகை வீட்டுல வாங்கி வச்சுட்டா திருட்டு போயிடும், அது காணாம போயிடும், அப்படியாரு இப்படியாருங்கிற பயம் எல்லாம் இருக்கு இல்லையா, இந்த பயம் டிஜிட்டல் கோல்ட்ல சுத்தமா கிடையாது. இதுல எந்த விதமான ரிஸ்க்குமே இல்லை. இந்த டிஜிட்டல் கோல்ட்ல முதலீடு செய்யறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்கு, பல அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே கூட இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஃபோன்பே, கூகுள் பே எல்லாமே கூட நீங்க இதுல டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். அது போக ₹1 கூட நீங்க இதுல முதலீடு செய்ய முடியும். ஸோ அதுதான் இந்த டிஜிட்டல் கோல்டு. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த டிஜிட்டல் கோல்டு இருக்கு இல்லையா, அது தங்கத்தோட விலைக்கு தான் நீங்க வந்து முதலீடு செய்யறீங்க. இந்த தங்கத்தை உங்களுக்கு பிசிக்கலாவோ இல்லை வீட்டில் வாங்கி வச்சுக்கங்கன்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க. அப்படி இருக்கிறதுனால உங்களுக்கு தங்கத்தை வாங்கி வச்சுட்டமே, இந்த தங்கம் சுத்தமான தங்கம் தானா, தரமா இருக்குமா, நல்லா இருக்குமாங்கிற கவலையும் கிடையாது. இது எல்லாத்தோட முக்கியமா திருட்டு பயமும் இல்லை, மேக்கிங் சார்ஜஸ் கூட கிடையாது. சூப்பரா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா இதுக்கு ஜிஎஸ்டி இருக்கு. உங்களுக்கு இப்போ பல கம்பெனிகள் வந்து இந்த டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்றதுக்கான வாய்ப்புகளை வந்து உருவாக்கி கொடுக்குறாங்க. அப்போ நீங்க நினைக்கலாம், பரவாயில்லையே, இது தங்கம் சுத்தமா இருக்கா, இல்ல நல்லா இருக்கா, இல்ல இந்த தங்கம் ஒரிஜினல் தானா, இல்ல இது திருட்டு பயம் கிடையாதுன்னு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு அப்ப நான் பேசாம டிஜிட்டல் கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட நீங்க நினைக்கலாம். ஆனா இந்த இடத்துல இன்னொரு சிக்கல் இருக்கு. நம்ம நாட்டில் வெறும் 3 கம்பெனி தான் இந்த டிஜிட்டல் கோல்டை சேல் பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இந்த ஃபோன்பே, கூகுள் பே, பேடிஎம் மாதிரியான அப்ளிகேஷன்ல கூட இந்த டிஜிட்டல் கோல்டை வாங்கிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஆனா நம்ம இந்திய நாட்டில் இந்த டிஜிட்டல் கோல்டுக்குன்னு சில வரைமுறை விதிகள் இன்னும் கொண்டு வரப்படலை. ஏன்னா உதாரணத்துக்கு இப்போ ஒரு வங்கியில் ஏதாவது ஒரு தப்பு நடக்குது அப்படின்னா அதை தட்டி கேட்கறதுக்கு ஆர்பிஐ வருவாங்க. இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது கோளாறு நடக்குதுன்னா அதை தட்டி கேட்கறதுக்கு சிபி வருவாங்க. ஆனால் இங்கே ஏதாவது எச்சு கம்மி ஆகுறப்போ இதை தட்டி கேட்கறதுக்கு உறுதியான ஒரு ஆர்கனைசேஷன் நம்ம நாட்டில் இல்லை. இந்த டிஜிட்டல் கோல்டு அப்படிங்கிறதுக்கு மேலே ஒரு கட்டுப்பாடு இல்லை, ஒரு தலைமை இல்லை அப்படிங்கிறது உண்மைதான். ஆனால் அதுக்காக இது ரொம்ப ஆபத்தா அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் இது ஒரு ரிஸ்கான விஷயம் கிடையாது. இப்போ இந்த டிஜிட்டல் கோல்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ரிஸ்க் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உதாரணத்துக்கு ஒரு அப்ளிகேஷன்ல ₹10,000 1 கிராம் டிஜிட்டல் கோல்டு நீங்க வாங்குறீங்க அப்படின்னு வச்சுக்கலாம். காலையில வாங்கிட்டு சாயந்தரம் வித்துறணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியால நீங்க இருக்கீங்கன்னா அங்க 2 பிரைஸ் இருக்கும். ஒன்று பர்ச்சேஸ் ப்ரைஸ், இன்னொன்று சேல்ஸ் ப்ரைஸ். இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ்னா நீங்கள் இந்த ₹10,000 கொடுத்து வாங்கியிருக்கீங்களா, அந்த ₹10,000 அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸில் காட்டும். இந்த சேல்ஸ் ப்ரைஸ்னா ஒரு ₹8,000 இல்லை ₹9,000 இல்லை ₹7,000 காட்டும். இந்த 2 ப்ரைஸில் சில நேரத்தில் இந்த சேல்ஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது கம்மியாக கூட இருக்கும். அதே மாதிரி இந்த பர்ச்சேஸ் ப்ரைஸ் எப்போவுமே ஸ்டாண்டர்டாக இருக்கும். இதுக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் ஸ்ப்ரெட் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஒரு ஆத்திர அவசரத்துக்கு வாங்கின அந்த ₹10,000 1 கிராம் தங்கம் வாங்கினீங்களா, அதை விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் கூட ஒரு ₹8,000 சேல்ஸ் ப்ரைஸ் காமிக்குது அப்படின்னா ₹8,000 நீங்கள் விற்கிறது போக இந்த ஸ்ப்ரெட் சார்ஜும் ஜிஎஸ்டியும் நீங்கள் தான் சேர்த்து கட்டணும். அப்போ நான் இந்த சின்ன சின்ன ரிஸ்கெல்லாம் எடுக்க போகிறேன், நான் இந்த டிஜிட்டல் கோல்டில் முதலீடு செஞ்சு 10-20 வருஷத்துக்கு அப்புறமேல நான் பெருசாக காசு பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அங்கே இன்னொரு பிரச்சனை இருக்குது. இந்த டிஜிட்டல் கோல்டில் முதலீடு செஞ்சீங்க அப்படின்னா 5 வருஷம் வரைக்கும் உங்களுக்கு எந்த விதமான ஃபீஸும் இல்லை, உங்கள் தங்கத்தை ஹோல்டு பண்ணி வச்சிருக்க முடியும். அதே 5 வருஷத்துக்கு அப்புறம் நீங்கள் வால்ட் ஃபீஸ் அப்படிங்கிற அந்த ஒரு சார்ஜை பே பண்ண வேண்டியிருக்கும். இந்த வால்ட் ஃபீஸ் அப்படிங்கிறது இப்போ பேங்க் லாக்கருக்கு நீங்கள் ஃபீஸ் கட்டுறீங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சார்ஜ்னு வச்சுக்கலாமே. ஒருவேளை எனக்கு 5 வருஷத்துக்கு மேலே வேண்டாம், எனக்கு அந்த 5 வருஷம் பீரியடே போதும் அப்படின்னு நீங்கள் முதலீடு செஞ்சுருந்தீங்க அப்படின்னா அந்த 5 வருஷம் முடிஞ்ச உடனே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் முதலீடு செஞ்சிருக்கக்கூடிய அந்த தங்கத்துக்கு தகுந்த மாதிரி ஜிஎஸ்டி சார்ஜும் மேக்கிங் சார்ஜஸ் எல்லாத்தையுமே சேர்த்தி அந்த கோல்டை உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சு வச்சிருவாங்க. ஒருவேளை ஒரு கம்பெனியில் நீங்கள் இந்த டிஜிட்டல் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, இன்கேஸ் ஒரு 1 கிராம் தங்கமாக இருந்தாலும் சரி, 2 கிராமாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அந்த கம்பெனிக்காரங்க அந்த அளவுக்கான தங்கத்தை வாங்கி உங்கள் வாலெட்டில் வச்சிருவாங்க. அது 5 வருஷம் வரைக்கும் அதுக்கான ஃபீஸ் நீங்கள் பே பண்ண வேண்டியதில்லை. ஆனால் அதுவே 5 வருஷத்துக்கு அப்புறம் எக்ஸ்டெண்ட் ஆகுது அப்படின்னா அந்த வாலெட் ஃபீஸை நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும்.
அது போக நீங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய அந்த தங்கத்துக்கு அந்த கம்பெனிக்காரங்களே இன்சூரன்ஸ் வேற போட்டு வச்சிருப்பாங்க. இன்கேஸ் அது தீ விபத்து இல்லை திருட்டு போயிருச்சு அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே நஷ்ட ஈடு கொடுக்குற மாதிரியான எல்லா ப்ரிப்பரேஷனுமே அவங்க பண்ணி வச்சிருவாங்க. ஆகையால் நீங்க வாங்கி வச்சிருக்கக்கூடிய முதலீடு செஞ்சிருக்கக்கூடிய அந்த தங்கத்தோட விலை ஏறினாலும் இறங்கினாலும் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாம எந்த விதமான சிக்கலும் ஆகாம பாத்துக்கிறது தான் இந்த டிஜிட்டல் கோல்டோட முதலீடு. 5 வருஷம் வரைக்கும் எந்த விதமான கட்டணமும் இல்லாம உங்க தங்கத்தை பாதுகாப்பா வச்சிருப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் 0.3% சார்ஜ் பண்ணுவாங்க. இது கம்பெனிக்கு கம்பெனி வேறுபாடா இருக்கும். எல்லா கம்பெனியும் ஒரே மாதிரி வசூல் பண்ண மாட்டாங்க. இந்த கட்டணத்தை நீங்க கட்டுறதுக்கு தயார் அப்படின்னா 5 வருஷத்துக்கு மேல வேணாலும் உங்களோட முதலீடை நீடிக்கலாம். அப்படி இல்லைன்னா 5 வருஷத்தோட முடிச்சுக்கலாம். அது போக இந்த டிஜிட்டல் கோல்ட்ல ₹1 ₹2 கூட நீங்க இன்வெஸ்ட் பண்ண முடியும். சரி, இதெல்லாம் ஓகே. தங்கத்துல முதலீடு செய்யறதுக்கு பிசிக்கல் கோல்டை பார்த்தோம், இப்ப டிஜிட்டல் கோல்டை பார்த்தோம். இதை விட்டா வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இருக்கு. கவர்மெண்ட் ஸ்கீம். இப்போ தங்கத்தோட விலை உயர்ந்தாலும் அதுக்கான லாபத்தை உங்களுக்கே கொடுக்குற ஒரு அருமையான ஸ்கீம் தான் அது. அதுதான் சாவரன் கோல்டு பாண்ட். நான் தங்கத்துல முதலீடு செய்யணும், ஆனா எந்த விதமான பெரிய ரிஸ்க்கும் இருக்கக்கூடாது, என்னோட முதலீடு நல்ல growth கொடுக்கணும், நல்லா வளரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த ஒரு கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஒரு அருமையான ஆப்ஷன். இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னாலே பப்ளிக் செக்டர்ல இன்வெஸ்ட் பண்றது, கம்பெனிஸ்ல இன்வெஸ்ட் பண்றது, வங்கிகள் மேல இன்வெஸ்ட் பண்றது, அது போக வெளிநாட்டு கம்பெனிஸ் மேல கூட இன்வெஸ்ட் பண்றதுன்னு இருக்கு. ஆனா இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி எல்லாம் இந்த ETF மேல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த ETFனா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கோல்டு ETFல நீங்க இன்வெஸ்ட் பண்றதால எந்த மாதிரியான லாபம் கிடைக்கும் அப்படிங்கறத இப்ப பார்க்கலாம். இங்க இன்வெஸ்ட் பண்றதால மேக்கிங் சார்ஜ், கஸ்டம் சார்ஜ், ஸ்டோரேஜ், GST, இன்சூரன்ஸ்னு எந்த சார்ஜஸும் கிடையாது. இதில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு சார்ஜ் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் இதில் முதலீடு செய்யறதுக்கு சில எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட பணத்தை வாங்கி அவங்க ஒரு குரூப்பாக இது எங்கே முதலீடு செய்யறது அப்படிங்கிறத அவங்க முடிவு பண்ணுவாங்க. அவங்களுக்குன்னு ஆஃபீஸ் இருக்கும், டீம் இருக்கும், அவங்களுக்குன்னு அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இருக்கு, அட்வர்டைசிங் ஃபீஸ், ஆடிட்டிங் ஃபீஸ், லீகல் ஃபீஸ்ன்னு பல வகையான ஃபீஸ் இருக்கு. இதையெல்லாம் நம்ம கட்ட வேண்டியிருக்கும் அப்படி முதலீடு செஞ்சோம் அப்படின்னா. இதைத்தான் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிற அந்த பேர்ல நம்ம கிட்ட வசூல் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயும் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது இருக்கு. ஆனா இங்க ஃபீஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இதுல லிக்விடிட்டி அதிகமா இருக்கு. உதாரணத்துக்கு நீங்க ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க, அந்த பணம் ஒரு 4 நாள்லயே உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இம்மீடியட்டா உங்களால வித்ட்ரா பண்ணிக்கலாம், பணம் உங்களுக்கு கிடைச்சிடும். உதாரணத்துக்கு நீங்க ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, அப்போ உடனே உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு பண தேவை ஏற்படும், 4 நாள்லயே பணம் வேணும் அப்படிங்கிற பட்சத்துல இதை நீங்க இம்மீடியட்டா வித்தரலாம், பணம் கைக்கு வந்துடும். நீங்க இப்ப நகை கடைக்கு போறீங்க, வாங்கின நகையை விற்கிறீங்க இல்லை அடகு வைக்கிறீங்கன்னா அந்த பணம் இம்மீடியட்டா உங்களுக்கு கைக்கு வந்துடும். அதுவே இல்லை ஒரு அடகு கடைக்கு போய் அங்க உங்க நகையை அடமானம் வைக்கணும் அப்படின்னா கூட இம்மீடியட்டா பணத்தை கொடுத்துருவாங்க. ஆனா இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ஒரு 2-3 நாள் ஆகும் உங்க பணம் உங்களுக்கு கைக்கு வர்றதுக்கு. இப்போ உதாரணத்துக்கு நிலத்தை வித்த உடனே முழு காசும் கைக்கு வந்துருமா? இல்ல. அந்த மாதிரி தான் இங்கேயும் நீங்க இதை வித்த உடனே கொஞ்சம் 2-3 நாள் காத்திருக்க வேண்டியிருக்கும். இதுல இந்த சேஃப்டி ரிஸ்கே கிடையாது. அதே மாதிரி இந்த தரம் சம்பந்தப்பட்ட அந்த கவலையும் கிடையாது. ஆனா இதில் இருக்கிற அந்த ஒரே ஒரு விஷயம் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ. இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க ₹100 கூட முதலீடு பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா இதுவே இந்த சாவரின் கோல்டு பாண்டுக்கு போனோம் அப்படின்னா 1 கிராம் தங்க நகையோட விலை எவ்வளவு இருக்கோ அதை கண்டிப்பா கொடுத்துதான் ஆகணும். உதாரணத்துக்கு 1 கிராம் தங்கத்தோட விலை 10,000 இருக்குன்னா கூட 10,000 கொடுத்துதான் நம்ம முதலீடு செய்ய முடியும். ஆனா இங்க அப்படி கிடையாது. இந்த கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல நீங்க ₹100 கூட முதலீடு செய்ய முடியும். இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படிங்கிறது 0.01 இருந்து 0.02% வரைக்கும் தான் இருக்கும். கோல்டு ETF-க்கும் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸுக்கும் இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோல சில வித்தியாசங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு கோல்டு ETF-ல இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ 0.05% இருக்கு அப்படின்னா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 0.07% தான் இருக்கும். எல்லா கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனியும் இந்த அப்ரைசல் ஃபிளக்சுவேஷன்ஸ் மாதிரியான சில விஷயங்கள்ல ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த கோல்டு ரேட் ட்ராக் பண்றது, கோல்டு ETF ட்ராக் பண்றது, கோல்டு மைன்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரியான நடவடிக்கைகள்ல ஈடுபடும். பொதுவாகவே தங்கம் அப்படிங்கிறது ஒரு பொருள், எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அதை வச்சு நகை செய்கிற விதம் வேணா வேறுபடலாம், டிசைன் வேறுபடலாம், நாட்டுக்கு நாடு அதோட விலைவாசி வேறுபடலாம். இப்போ இந்த கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனி எல்லாமே எந்த மாதிரியான லாபத்தை சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம டேபிள் வைஸ் பார்க்கலாம். இப்போ SBI கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளவு சம்பாரிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 5 வருஷத்துல 14.59%, 3 வருஷத்துல 17.39%. இதே மாதிரி முதலீடு செஞ்ச தொகை 2245 கோடி, கமிஷன் 0.1%,
எஸ்ஐபி அமௌண்ட் 500 ரூபாய், லம்சம் அமௌண்ட் 5000 ரூபாய். எக்ஸிட் லோன் 15 நாள் காலகட்டத்துக்கு 1%, ரிஸ்க் ஹை ரிஸ்க். அடுத்ததா ஆக்சிஸ் கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். 5 வருஷத்துல 14.64%, 3 வருஷத்துல 17.35%, முதலீடு செஞ்ச தொகை 603 கோடி, கமிஷன் 0.17%, எஸ்ஐபி தொகை 105 ரூபாய், லம்சம் தொகை 105 ரூபாய், எக்ஸிட் லோட் 15 நாளைக்கு 1%, ரிஸ்க் ஹை ரிஸ்க். ஹெச்டிஎஃப்சி கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எப்படி சம்பாதிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். 5 வருஷத்துக்கு 14.58%, 3 வருஷத்துக்கு 17.27%, முதலீடு செஞ்ச மொத்த தொகை 2496 கோடி, கமிஷன் 0.18%, எஸ்ஐபி தொகை 105 ரூபாய், லம்சம் தொகை 105 ரூபாய், எக்ஸிட் லோட் 15 நாளைக்கு 1%, ரிஸ்க் ஹை ரிஸ்க். அடுத்ததா குவாண்டம் கோல்டு சேவிங் ஃபண்ட் டைரக்ட் growth எவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்கன்னு பார்க்கலாம். 5 வருஷத்துக்கு 14.28%, 3 வருஷத்துக்கு 17.2%, முதலீடு செஞ்ச மொத்த தொகை 130 கோடி, கமிஷன் 0.06%, எஸ்ஐபி தொகை 500 ரூபாய், லம்சம் தொகை 1000 ரூபாய், எக்ஸிட் லோட் 15 நாளைக்கு 1%, ரிஸ்க் ஹை ரிஸ்க். ஸோ இப்போ ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸும் எவ்வளவு சம்பாரிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம பார்த்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எல்லாமே பெரிய வித்தியாசம் ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன சதவீதம் வித்தியாசம் தான் இருக்கு. அடுத்தது நம்ம சிந்திக்கக்கூடிய விஷயம் எதுனா கோல்டு ETF, அதாவது கோல்டு எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஃபண்ட்ஸ். பேரே சொல்ற மாதிரி இங்க நீங்க ட்ரேட்ல எப்படி இன்வெஸ்ட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி இங்க இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்க காலையில வாங்கலாம், ஈவினிங்கே நீங்க வாங்கின அந்த தங்கத்துக்கு நல்ல ரேட் கிடைச்சிருது அப்படின்னா டக்குன்னு நீங்க வித்துறலாம். நிமிஷத்துக்கு நிமிஷம் தங்கத்தோட ரேட்டை நீங்க ட்ராக் பண்ணலாம். இதுல நிமிஷத்துக்கு நிமிஷம் உங்களுக்கு அப்டேட் கூட கிடைக்குது. இப்போ ஷேர் மார்க்கெட் எப்படி செயல்படுதோ அதே மாதிரி தான் இதுவும். சமீப காலகட்டத்தில் இந்த கோல்டு ETFக்கு ஒரு பயங்கரமான டிமாண்ட் கிரியேட் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. ஏன்னா இதை ஹேண்டில் பண்றது அவ்வளோ ஈஸியா கன்வீனியன்ட்டா இருக்கும். என்கிட்ட ஒரு 100 ரூபாய் பணம் இருக்கு, அந்த பணத்தை வச்சு வாரத்தோட முதல் நாள்ல 1 யூனிட் தங்கம் நான் வந்து முதலீடு செய்றேன் அப்படின்னு வச்சுக்கலாம். வார கடைசியில எனக்கு காசு தேவைப்படுறப்போ இந்த பணத்தை நான் ஈஸியா வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஏன் தேவைக்கு தகுந்த மாதிரி வர்த்தகம் பண்றதுக்கு இங்க அரிய வாய்ப்பு இருக்கு. இந்த கோல்டு ETF எங்கெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா பிசிக்கல் கோல்டு மைன்ஸ் மாதிரியான இன்னும் லிஸ்டட் கம்பெனிஸ்ல கூட இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அது போக இந்த ரீஃபைனிங் கம்பெனிஸ்ல எல்லாமே கூட இவங்க வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த தங்கத்தை வெட்டி எடுக்கிற அந்த இடத்துக்கு பேர் தான் நம்ம வந்து இந்த கோல்டு மைன் அப்படின்னு சொல்லுவோம். அங்கிருந்து எடுக்கக்கூடிய தங்கத்தை வந்து நகையாவோ இல்ல வேற மாதிரியான பிஸ்கெட்டாவோ ஆக்கணும் அப்படின்னா ரீஃபைன் பண்ணணும். அந்த கம்பெனிஸ் தான் ரீஃபைனிங் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோல்டு ETF ஒரு 360 டிகிரி சர்க்கிள் மாதிரியே வந்து செயல்படுது. தங்க சுரங்கம், பிசிக்கல் கோல்டு, ரீஃபைனிங் கம்பெனிஸ்ன்னு இந்த மூணுலயுமே வந்து இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா சேஃப்டி பிரச்சனை கிடையாது, GST இல்ல, மேக்கிங் சார்ஜஸ் கிடையாது, எந்த விதமான ரிஸ்க்கும் இல்லை. எந்த லெவல்ல பணத்தை அதிகப்படுத்தணும், எந்த லெவல்ல பணத்தை கம்மி பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். இதை சொல்லி கொடுக்கறதுக்காக எக்ஸ்பர்ட்ஸ் இருக்காங்க, ஆனா அவங்க ஒரு விதமான ஃபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. இப்போ எப்படி இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதே மாதிரி இங்க கோல்டு ETFல இந்த சார்ஜஸ் இருக்கு. எந்த அளவுக்குன்னா 0.05% இருந்து 0.1% வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணுவாங்க. இங்க எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இந்த டிஜிட்டல் கோல்ட்ல எல்லாம் 1 கிராம் தங்கம் 8000 10,000 இருக்கும் இல்லையா, அந்த அளவுக்கு இங்க பண்ணணுமா அப்படின்னா கிடையாது. இங்க ஒரு கோல்டு யூனிட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. இது வந்து 50-100 ரூபாய்க்கெல்லாம் கூட கிடைக்குது. நீங்க ரொம்ப கம்மியாவே இன்வெஸ்ட் பண்ணலாம். இதுலதான் உங்களுக்கு 0.05% இருந்து 0.1% வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. இந்த 0.1% சார்ஜ்லயே டிமேட் ப்ராசஸிங் சார்ஜஸ், அதுக்கப்புறம் இந்த புரோக்கரேஜ் எல்லாமே உள்ள அடங்கி இருக்கு. கோல்டு ETFனா என்ன, இது எப்படி செயல்படும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த தங்கம் அப்படின்னு வந்த உடனே அந்த காலத்துல எல்லாம் தங்கத்துல இந்த மாதிரிலாம் முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகளே ரொம்ப கம்மியாக தான் இருந்துகிட்டு இருந்துச்சு. உதாரணத்துக்கு ஒரு 1/2 கிலோ தங்கத்தை வச்சு அந்த காலத்துல வீடு கட்டியிருக்க முடியுமா என்ன அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இந்த காலத்துல காம்ப்ளெக்ஸே கண்டிப்பா கட்ட முடியும். அந்த அளவுக்கு தங்கத்தோட விலை உயர்ந்திருக்கு.
ஆனா இப்போ தங்கத்துல முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்புகளும் திட்டமும் அதிகமா இருக்கிறதுனால சிறந்ததை நீங்க தேர்ந்தெடுத்து உங்களால முதலீடு செய்ய முடியும். அதுவுமே ஒரு திட்டம் ஒருத்தவங்களுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஃபைனான்சியல் சிச்சுவேஷன் ஸ்டேட்டஸுக்கு பொருந்துற மாதிரியான திட்டங்களுமே வந்தாச்சு. நம்ம ஒரு திட்டத்தோட ரிஸ்க் என்ன, எந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வருது, இதுக்கு நம்ம எவ்வளவு வரி கட்ட வேண்டி இருக்கும், எவ்வளவு சார்ஜஸ் இருக்கு, இதோட ஆக்சசிபிலிட்டி எப்படி இருக்கு, எப்பெல்லாம் முதலீடு செய்ய முடியும், அதே மாதிரி எப்பெல்லாம் இதை விற்க முடியும், வித்தா கரெக்டான ப்ராஃபிட் எனக்கு வருமா வராதா அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ நான் மென்ஷன் பண்ண இந்த 5 திட்டங்கள்ல உங்களுக்கு எது சிறந்தது அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ இந்த கடைசி மாடியூல்ல தெரிஞ்சிருக்கும். ஸோ நீங்க முடிவெடுங்க எந்த ஒரு இதுல நீங்க அழகா முதலீடு செய்ய முடியும் அப்படிங்கிறத. ஸோ இனிமேலாவது கண்ணை மூடிக்கிட்டு தங்கத்துல இன்வெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படிங்கிறத விட கண்ணை திறந்து பார்த்து எந்தெந்த வாய்ப்புகள் இருக்கு, எதுல பண்ணா சிறந்ததா இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட். பிராண்ட் பார்ட்னர்ஷிப் மற்றும் அட்வர்டைசிங் என்கொயரிஸ்க்கு brand@bosswala.com என்ற இமெயில் ஐடிக்கோ அல்லது 9108014192 என்ற வாட்ஸ்அப் எண்ணை தொடர்பு கொள்ளலாம். Bosswala. Be the boss.